நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி மிக்சி ஜாரினுடைய பிளேடு எப்படி கலட்டணும், அதே போல் உள்ள புஷ்ஷை எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து பிளேடை கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா, பின்னாடி இருக்கிற இந்த புஷ்ஷை வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும். நட்டை டைட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நட்டு கலண்டுரும். இது நீங்கள் கலட்டுற மாதிரி, அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு கிளாக் வைஸில் சுற்றுவோம், லூஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவோம். ஆனால் மிக்சி ஜாரை பொறுத்தவரையில் நம்ம கிளாக் வைஸில் சுற்றினா இது வந்து லூஸ் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா, அதாவது யூஸ்வலாக கலட்டுற மாதிரி கலட்டினோம்னா டைட் ஆகும். ஸோ அதுதான் இதில் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் வந்து ரைட் சைடு தான் ரொட்டேட் பண்ணுறேன், அதாவது டைட் பண்ணுறேன், ஆனால் நட்டு கலந்துருச்சு. ஸோ ஈஸியாக பிளேடை எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி ஒரு பிளேடை வாங்கி போட்டுட்டு இந்த நட்டை வந்து கலட்டணும். ஸோ இதில் வச்சுட்டு கலட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைட் ஆகும் மிக்சி ஜாரை பொறுத்தவரையில். ஸோ இது வந்து எளிய முறை முடித்தாச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள சென்ட்ரு புஷ்ஷை கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நம்ம வந்து இப்போ இந்த புஷ்ஷை கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இங்கே பிடிச்சிட்டு இதை கலட்டணும் அப்படின்னா இந்த நட்டு தான் கலருது. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேயரை வச்சு இந்த பிளேடை பிடிக்கணும். நல்லா பார்த்துருங்க, நட்டை பிடிக்கக்கூடாது. நட்டை பிடிச்சா நட்டு தான் கலருது. நானும் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த நல்லா நட்டை, அதாவது நட்டை லூஸ் பண்ணால் டைட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் அதை பண்ணிவிட்டு இதை வந்து பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி திருப்பினோன்னா திரும்பிடும். ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஏற்கனவே நான் வந்து கழட்டி பார்த்தேன், கலந்துட்டு. ஸோ அதனால் ஈஸியாக திருப்பினோன்னே வந்துருச்சு. நீங்கள் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து நோஸ் பிளேயரு இல்லை வேறு எதாவது போட்டு இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டு இதில் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா தான் இது வந்து கலருது. ஸோ இந்த புஷ்ஷை மாற்றணுன்னா இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து ஆக்சுவலாக இதை டைட் பண்ணுறோம். ஸோ அதே கான்செப்ட் தான். டைட் பண்ணோன்னே லூஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து கலந்துருச்சு. இது உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ எல்லாம் மாற்றுறது இப்படி மாற்றிக்கலாம், எளிய முறையில் மாற்றிக்கலாம். ஸோ மிக்சி ஜாரை பொறுத்தவரையில் இப்படி தான் எல்லாத்தையும் கழட்டணும். ஈஸியாக கழட்டி மாற்றிடலாம். இது வந்து நீங்கள் இந்த நாளை கழட்டினீங்கன்னா இந்த பார்ட் வந்து தனியாக வந்துடும். ஸோ வேறு எங்கேயாவது, அதாவது ஷாப்பில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா வாங்கி இதை மாற்றிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வெடிச்சிருக்கு. நான் இப்போ இதை கழட்டி வேறு ஒரு மிக்சி ஜாரில் போடலான்ட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா அக்கக்கா பிரிஞ்சு வந்துருச்சுங்களா. இப்போது இதில் என்ன பிரச்சனைனா, இந்த புஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த புஷ்ஷை வந்து தட்டி எடுக்கணும். தட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு டூல் வேணும். ஸோ இந்த அளவில் சர்க்கிளில் இருக்கிற பைப்போ இல்லை ஏதோ ஒன்று இருந்தால் தான் இதை அடித்தா தான் இந்த புஷ்ஷு வெளியே வரும், புஷ் மாற்றுறதா இருந்தால். மற்றபடி இந்த ஷாஃப்ட்டு மாற்றணுன்னா நான் சொன்ன மெத்தடில் ஈஸியாக நீங்கள் கழட்டி மாட்டிடலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் இது பயனாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வர்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துருவோம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டிஎஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். நன்றி.